அன்புள்ள சகோதரர் முஹம்மது இப்னு வாசி அப்படி என்ற அறிஞர் சொல்கிறார், அத்ரக்து ரிஜாலன், நான் பலரை அடைந்திருக்கிறேன், தாபியன்கள் நபித்தோழர்கள் பலரை அடைஞ்சிருக்கிறேன். கான ரஜுலு லஹு விசாத வாஹித மஅ இம்ரத்திஹி, அவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால் மனைவியும் அவரும் ஒரே தலையணையில தூங்குற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இவரது அழுகையை மனைவி உணராத வண்ணமான ஒரு வாழ்க்கையாக அவரது வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். உலகத்தில் எவ்வளோ கஷ்டமான விஷயம், உலகத்தில் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் என்ன, மனைவியோடு நம்ம உறங்குகிற நேரத்தில் கூட எமது இறையச்சத்துக்குரிய அந்த நிலையை நம்ம என்ன, அதாவது மனைவி அறியாமல் இருத்தல் என்பது ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை, கஷ்டமான ஒரு நிலையும் தான். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள சொல்ற நேரத்தில், இது யாருக்கு, தூய்மையான வாழ்க்கையை குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவருக்கு. ஆனால் மனைவி பார்க்குற அளவில் நல்லா சினிமாவை பார்த்துக்கண்டு இருக்கிற எல்லா மோசமான காட்சிகளையும் பார்த்துக்கண்டு தொழாமல் உட்காந்துட்டு அழுகிறத மட்டும் தெரியாமல் செய்யக்கூடாது. நல்ல முறையில் புரிஞ்சு ஒரு ஃபிக்கு ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிறோம். என்ன, இருக்கிற எல்லா பாவத்தையும் மனைவி பார்க்குறா, நீங்கள் பப்ளிக்காக என்ன செய்றீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனால் எதை மட்டும் தனியாக செய்றீங்க, இறையச்சத்தை மட்டும். இது நல்ல நிலை அல்ல. உங்கள் மீது என்னத்தை ஏற்படுத்தும், ஆக மோசமானவன் என்னத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். நீங்கள் இது யாருக்கு தெரியுமா, ஒருவர் கொஞ்ச நேரம் தொழுகிறார், பாவங்கள் செய்வது குறைவு, மனிதனுடைய மிகச்சி வந்தாலே தவிர பாவங்கள் செய்வது குறைவு. இப்படிப்பட்ட மனிதர் தனது உயர்கட்டமான இறையச்சத்தை என்ன செஞ்சுக்கணும், மறைத்துக்கிறோம். எல்லா கேடுகட்ட செயலையும் பார்க்குற அளவுக்கு செஞ்சுட்டு நல்ல விஷயம் மட்டும் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா குடும்பத்துக்கு முன்மாதிரி ஒன்று என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். குடும்பத்துக்கு முன்மாதிரி ஒன்று இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் உங்கள் மீது நல்லெண்ணம் என்பது கொஞ்சமாவது என்ன செய்யணும், இருக்கிறேன், அதையும் முழுமையாக என்ன செஞ்சிடும், நீக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். பண்புள்ள சகோதரர்களை, இந்த அமைப்பில் தான் அல்லாஹ் ரப்பல் அதாவது ஆரம்பகால அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் அவர்கள் அன்றைய காலத்துடைய மக்கள் இறைவனுடைய திருப்தி எப்படி அடைந்தார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இப்போ இந்த இடத்துல அதாவது நான் சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி, இந்த இறை திருப்தி என்பது நமக்கு ஓரளவு புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சொன்னதுகளை வச்சு. ஆனால் இறை திருப்தியை கெடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்டு. இறை திருப்தியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எங்களை விட்டு, அதாவது இறை திருப்தியை விட்டு இறை திருப்தி உள்ள ஒரு மனிதனால நடக்கக்கூடாத விஷயங்கள் ஒரு பகுதிகள் உண்டு. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் பிரதானமான முக்கிய, அதாவது அச்சாணிகளான ஒன்றெண்டு விஷயங்கள் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதில் மிக முக்கியமான பகுதி, இறை திருப்திக்கு மிக எதிரானது கிபிர். என்ன, பெருமை. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய இறையச்சம் உள்ளவனாக எப்படிப்பட்டவனாக வாழ்ந்து விட்டாலும் சரி, அவனிடத்துல பெருமைக்கான அடையாளங்களோ பெருமையோ உள்ள அளவில் அவன்கிட்ட இருந்தது என்று சொன்னால் அவனை ஒரு நாளும் இறை திருப்தி என்ன செய்யாது, வந்து அடையவே அடையாது. காரணம், நல்ல முறையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். வேற எவனும் பெருமை அடிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். அவன் எப்படிப்பட்டவன ஃபதுல் இருக்கலாம். மனைவிக்கு கணவன் ஒரு சிறப்பு செஞ்சிருக்கலாம், பிள்ளைகளுக்கு தாய் தந்தை ஒரு சிறப்பு செஞ்சிருக்கலாம், ஏன்னா அவங்க பெற்றெடுத்தாங்க வளர்த்தாங்க. ஒரு பஸ் தனக்கு கீழே வேலை செய்கிறவருக்கு சம்பளங்களை கூட கொடுத்து கவனித்து அவர் ஒரு பெரிய ஒரு நியமத்தான ஆளாக அவருக்கு இருக்கலாம். நண்பன் உதவியாளனாக இருக்கலாம், சமூகத்தில் உதவியாளர்கள் இருக்கலாம். ஆனால் பெருமைக்கு எவனும் சொந்தம் இல்லை. காரணியாக இருந்திருக்கலாம் யாரும், அவருக்கு இவர் நன்றியோடு இருக்கணும், அது வேறு. ஆனால் பெருமைக்கு யார் சொந்தக்காரன், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் சொந்தக்காரன். காரணம், நீங்க யாருக்கு எதை கொடுத்தாலும் அதை உங்களுக்கு தந்தது யாரு, அல்லாஹ் தான். நீங்க யாருக்கு எந்த தயவு செஞ்சாலும் அதை உங்களுக்கு தந்தது யாரு, அல்லாஹ் தான். எங்களுக்கு யாரு தயவு செஞ்சாலும் அவருக்கு கொடுத்தது யாரு, அல்லாஹ் தான். கொடுத்தது மட்டுமல்ல, கொடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கொடுத்தது யாரு, அல்லாஹ் தான். அதனால தான் நம்ம வலஹுல் கிப்ரியா, பெருமை யாருக்கு, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் பெருமைக்கு தகுதிக்கு. பெருமையோட சாயல் கூட வசனங்கள் நம்ம பேசிடக்கூடாது. நான் சொல்லுவதற்காக சொல்லி காட்டவில்லை என்று கூட சொல்லக்கூடாது. எப்படி, நான் சொல்லுவதற்காகலாம் சொல்லலைங்க, அது ஒரு நிலைமை அப்படி என்று கூட யார் மீது நமது அதை பெருமைக்குரிய வாசம் அடிச்சுதுன்னா நீங்கள் அதில் கயிறை கண்டாலும் விட்டுருங்க. பெருமைக்குரிய வாசம் அடிச்சுதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான ஒரு செயல் என்ன, பெருமை என்கின்ற ஒரு பகுதி. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, சர்வசாதாரணமாக எங்களுக்கு மத்தியில் இருப்பது என்ன, பெருமை. ஒன்றுமே செஞ்சதில்லை, ஆனால் பேச்சு மட்டும் என்ன செய்யும், அப்படி பெருமையான வசனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன செய்கிறது, ஏதோ ஒரு விகிதாசாரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே,
சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த பரம்பரையில் உள்ளவர். அவர் பல வகையில் அந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பான நிலைமையில் உள்ளவர். அவர் வந்து ரசூலுல்லாஹி அதாவது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இந்த எண்ணம் இருக்குது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, வஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும். உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதெல்லாம், உங்களுக்கு ரிஸ்க் கிடைப்பதெல்லாம் உங்களிலே பலகீனர்கள் வாழ்கிறார்களே அதனால தான் உங்களுக்கு கிடைக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படி என்று சொன்னால், எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்குதுண்டா எங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு நம்ம செலவழிக்கிறோம் பாருங்க, அதற்காக வேண்டி தான் கொஞ்சம் கூட என்ன செய்யுது கிடைக்குது என்று அர்த்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் மூலம் சொல்றாங்க. சாதாரணமாக ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னு வைங்க, நம்ம வந்து மிஞ்சி போனால் எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 10 ரியால், ஒரு 20 ரியால், 50 வைங்க. யாராவது 1000 ரியால் கொடுத்தருப்பா டெய்லி? கொடுத்தர மாட்டோம். இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்குறோம்? இல்லை, அது அவனுக்கு தேவையில்லை, அது அவனுக்கு தேவையில்லை. இது நம்மளுக்கு விளங்குதா இல்லையா? ஆனால் இறைவன் எங்களுக்கு அப்படித்தானே தாரான். இறைவன் கிட்டத்தட்ட சிலருக்கு கொடுத்துருக்க சொத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பரம்பரை என்ன செய்யலாம், வாழலாம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கே கொடுக்காத அந்த நீதியை, அந்த சட்டத்தை இறைவன் எங்களுக்கு செய்யலை. 10 பரம்பரைக்கு போகிற சொத்தை ஒத்தனுக்கும் சொந்த பரம்பரையே வாழ முடியாத, அந்த நாளையே வாழ முடியாத நிலைமையில இன்னொருத்தனுக்கும் எல்லாம் வச்சுக்கிறானா இல்லையா? ஒத்தனை பார்த்தீங்கன்னா 10 பரம்பரைக்கு இருக்குது. சிலருக்கு குழந்தையே இல்லை, சிலர் வாழ்க்கையே குழந்தையா இருக்குது. சிலருக்கு பணமே இல்லை, ஆனால் சிலருக்கு என்னது பணம் தான் வாழ்க்கையா இருக்கு, அந்த அளவுக்கு கொடுத்துக்கிறான். இப்படி அல்லாஹ் தஆலா நீங்க சர்வசாதாரணமாக உங்களோட பிள்ளைகளுக்கு நடந்து கொள்ற அந்த நீதியை கூட அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யலைன்னா என்ன காரணம் தெரியுமா? இவர்களுக்காகத்தான் உங்களுக்கு தந்திக்கிறேன்றா, இவர்களுக்காகத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன்டா. ஆனால் இவன்ட கற்பனை என்ன தெரியுமா? 3000 கிடைக்குது, 500 இந்த குரூப் போயிட்டுண்டா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், 3500 மாறிடும். யார் போனா? உம்மா பாப்பா கொடுக்குறத விட்டா, தம்பிக்கு கொடுக்குறத விட்டா, நண்பர்களுக்கு கொடுக்குறத விட்டுட்டோம்னு சொன்னால், யாரோ நம்மளுக்கு கீழே பொறுப்பாளி விட்டுட்டோம்னா நம்ம சிலர் என்ன செஞ்சிடும், கூடிடும், குறைஞ்சிரும். இஸ்லாம் என்ன சொல்லுது? குறைஞ்சிரும். இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுப்பதற்காக அது கிடைப்பது. நீங்கள் மறுத்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு அல்ல இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணும், அவ்வளோதான். போய் சேரும், என்ன செய்யும்? அது உரியவனை போய் சேரும். ஆனால் உங்கள் மூலம் அல்லாஹ் கொடுத்தது இன்னொரு மூலம் என்ன செய்வான், கொடுப்பான். இவ்வளவுதான். எனவே நாங்கள் நல்ல விஷயத்துக்கு வசீலாவாக இருக்கிறோம் என்று மட்டும்தான் நினைக்கணுமே தவிர, அவன் நம்ம காரணியாக இருந்தோம் என்பதுக்கு நன்றியோடு நடக்கணும். அது உண்மை. அல்லாஹ் தஆலா எனக்கு வேற ஆளை வச்சுதான் தர பாப்பான்னு அவன் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நல்ல விஷயம் 4 சந்தர்ப்பம் அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான், தந்தான்னு நம்ம நினைக்கணுமே தவிர ஒரு நாளும் இதை பெருமையாக என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது எதுலையா பொறுமை? அதாவது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஒருவரை ஒரு வேலையில் சேர்த்து விடுவதற்கு இங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எத்தனையோ பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, நாட்டில் சொந்தக்காரருக்கு, தம்பிக்கு, அவங்களுக்கெல்லாம் வேலையில் சேர்த்து விட்டுருப்பாங்க. அதை வச்சே காலம் ஃபுல்லாக அவனை என்ன செஞ்சிடக்கூடாது, நான் சேர்த்து விடாட்டி இந்த ஃபேமிலி எங்கேயோ போயிருக்கு, இந்த ஃபேமிலியில் சிச்சுவேஷன் யா அல்லாஹ் நான் ஏதோ சேர்த்து விட்டதுனால தான் நான் என்னது. அது மட்டுமல்ல, இவர் தான் ஏதோ ஒரு இடத்துல மெடிக்கல் காலேஜோ எங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்திருப்பார். சரி, அல்லாஹ் அவனே சபபாக்கிட்டான். ஆனால் அவங்க கட்டுற அத்தனை பில்டிங்கு இவன் தான் என்னது அத்திவாரம் போட்ட மாதிரியே பேசுவாங்க. பேசுகிறாங்களா இல்லையா? சாதாரணமாக அவன் ஒரு பிழை விட்டுட்டான்னு சொன்னால் அவனோட டோட்டல் பயோடேட்டா எடுத்து விடுறது யார்கிட்டையாவது. அவனுக்கு சம்பந்தமே இல்லை, அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா? பெருமை. இது என்ன அர்த்தம்? பெருமை. எனவே அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம் பெருமை. ஒரு மோமின் எப்போ என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கு மட்டும்தான், எனக்கு எந்த புகழும் இல்லை. புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு நான் தகுதி இல்லைன்னு நினைக்கணும். புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு நான் தகுதி இல்லை என்று நினைக்கணும். அதை திருப்தியாக ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களில் யார் உங்களை புகழ்ந்தாலும் சரி, அவர்களால் அளவாக புகழவே முடியாது. எப்படி புகழ முடியாது? அளவாக புகழவே. உங்களுக்கு எவ்வளவு கதிர் தரணுமோ அந்த கதிரை அவங்களுக்கு தரையலாது. ஒன்றில் நீங்கள் 60% தகுதி என்றால் 90% புகழுவாங்க. 60% தகுதி என்றால் 90% புகழுவாங்க, அல்லது 50% புகழுவாங்க. 60 சரியா புகழ முடியாது. எனவே ஒன்றில் நீங்கள் தகுதி இல்லாமல் இருப்பீங்க, அல்லது தகுதி குறைஞ்சிருப்பீங்க. 2ல் 1 தான் நடக்கும். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எந்த புகழ யாராக இருந்தாலும் சரி,
நீங்க யார் உங்களை புகழ்ந்தாலும் நீங்க மனதால உணர்ந்தது இல்லையா, நான் இதுக்கு தகுதி இல்லை, ஒரு முக்காவாசி தகுதி கால்வாசி என்னது தகுதி இல்லைன்னு உணர்ந்திருக்கேன். சிலவன் குறைவா புகழ்வான், அடே நம்ம இதை விட தகுதி கொஞ்சமா தானே புகழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இது ரெண்டு நம்மளுக்கு என்ன செய்யாது, சரி வராது. நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் அதை ஒரு அளவுகோலாக, அதை ஒரு அம்சம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாராவது புகழ்ந்துட்டா, புகழுக்கு மிகவும் தகுதியானவர் அவர், புகழ்ந்துவிட்டா அவர் என்ன செய்வார் தெரியுமா, அதாவது அல்லாஹும், அதாவது யா அல்லாஹ் இவர்கள் கேட்பது, அல்லாஹ் முஃபிர்லி மாலா யஅலமூன், இவர்கள் கேட்பதை, இவர்கள் இப்போ வந்து என்னை புகழ்றாங்க, தெரியாத எத்தனையோ விஷயம் இருக்கு அவர்களுக்கு, அது பாவங்கள், அதை எனக்கு என்ன செஞ்சிருவாயாக, மன்னித்தருள் புரிவாயாக. இவர்கள் புகழ்றாங்க தெரிஞ்ச ஜபத்தி, தெரியாத எத்தனையோ பாவங்கள் இருக்கு, எனது பாவங்களை மன்னிப்பாயாக. அதே போன்று வஜஅல்னி கைரம் மிம்மா யதுன்னூன், அவர்கள் நினைப்பதை விட என்னை சிறந்தவராக நீ என்ன செய், ஆக்குவாயாக. அல்லாஹும்ம லா துஆஹிதுனி பிமா யகூலூன், ஆரம்பமாக சொல்ல அல்லாஹும்ம லா துஆஹிதுனி பிமா யகூலூன், அவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது அப்படின்னா என்ன, மிக பெரிய புகழ் விளங்கிட்டா. அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தான் பெருமைக்கு தகுதியானவன் நினைக்க